வெல்கம் டு பூம் ஸ்குவாட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையிலேருந்து ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஒரு 5 பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எல்லாமே செக் டேம் தான். இந்த 5 செக் டேமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அந்த செக் டேம்லாம் எங்கே இருக்குதுன்னு வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமாபுரம் செக் டேம் தான். இந்த செக் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து 5 கிலோமீட்டர்லையும் ரெடில்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர்லையும் இருக்குது. கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த செக் டேமுக்கு போயிடலாம். சென்னைக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய செக் டேம்னா அது இந்த சீமாபுரம் செக் டேம் தான். இந்த செக் டேமில் நீங்கள் குளிக்கும் போது ஃபால்ஸில் எப்படி குளிப்பீங்களோ அந்த மாதிரி தான் இந்த இடமும் இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும் இந்த இடம். அதே மாதிரி இந்த பக்கம் குளிங்க, ஆழமாக இருக்காது. டேமுக்கு அந்த பக்கம் போங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் பார்த்து சேஃபாக குளிங்க. இந்த இடத்துக்கான பெஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்தால் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டைம் மட்டும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போலாம் தண்ணி அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா பூண்டி டேமில் எப்போலாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் மட்டும் இங்கே தண்ணியோட ஃப்ளோ அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வரும்போது குளிக்காமல் பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நாம் அடுத்து பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியம்பாளையம் செக் டேம் தான். இந்த செக் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து 7 கிலோமீட்டர்லையும் இந்த சீமாபுரம் செக் டேம்லேருந்து 2 கிலோமீட்டர்லேயே தான் இருக்குது. இந்த இடத்துக்கும் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகிறது தெரியும். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கணும், வேறு யாருமே இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல குளிக்கலாம். ஏன்னா எல்லாருமே சீமாபுரம் செக் டேம் தான் போவாங்க. இந்த இடத்துக்கு பெருசாக யாருமே வரமாட்டாங்க. இந்த இடத்துல எப்போ கூட்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீமாபுரத்தில் அலோவ் பண்ணலன்னா இந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமாக இருக்கும். மற்றபடி இந்த இடம் எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடமும் ரொம்ப ஆழமாக தான் இருக்கும். தண்ணி விழுற இடத்துல குளிங்க. நீங்கள் டேமுக்குள்ளே இறங்கி குளிக்காதீங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும். நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இந்த பக்கம் குளிங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மீன் தாவி போவோம், அதை பார்க்கலாம். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த 2 இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே நாள்லேயே 2 இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். நாம் அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் செக் டேம் தான். இது கூகுள் மேப்பில் என்எஸ் செக் டேம்னு போடுங்க, கரெக்டான லொக்கேஷனுக்கும் போய்டும். இந்த இடம் தாமரைப்பாக்கம் கூட் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர்லையும் ரெடில்ஸ்லேருந்து 21 கிலோமீட்டர்லையும் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். குழந்தைங்களாம் கூட்டி போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. தண்ணி அதிகமாக வந்ததுன்னா இந்த இடத்துலையும் குளிக்க விட மாட்டாங்க. தண்ணி கம்மியாக இருக்கும்போது போயிட்டு ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துலலாம் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஆழம் பெருசாக இருக்காது. இதே நீங்கள் டேமுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஆழமாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் மட்டுமே குளிங்க. இந்த இடத்துல நடந்து போகும்போது மட்டும் பார்த்து நடந்து போகணும். ஏன்னா ஃபுல்லாக பாசியாக இருக்குது. கால் வச்சாலே வலிக்கி விழுற மாதிரி இருக்குது. அதனால் நடந்து போகும்போது பார்த்து போங்க. இந்த தாமரை பாக்கெட்னா கரெக்டான ஒரு ஜங்ஷனில் இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரியபாளையம், ரெடில்ஸு, திருவள்ளூர், திருநின்றவூர் இந்த பக்கம் இருக்கவங்களாம் ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 4 ஊரில் இருக்கவங்களுக்கு கிட்டே இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாகவும் வந்துடலாம். இந்த இடம் பாருங்க, அந்த பக்கம் குதிக்கூடாது. எதோ வந்தாலும் இன்னாண்ட பக்கம் குதிங்க. ஆழம் இந்த பக்கம் எதுவும் இல்லை. அந்த பக்கம் தான் ஒரு ஸ்டெப் இறங்கினா கூட ஆள் முழுங்கிடுவீங்க. நாங்கள் அந்த இடத்துல குளிச்சிருக்கோம், அதனால் இந்த பக்கமே குளிங்க. குதிரா பாருங்க, தண்ணியோட ஃப்ளோ செம்மையாக இருக்குது. அப்படியே நம்மளால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாப்புல. அவர்கிட்ட போ, நான் சொல்கிறேன். இந்த கொசஸ்தலை ஆற்றுல என்ன ஸ்பெஷல்னா தண்ணி பொசன்னு வந்துனே இருக்குது. இதுதாங்க இந்த ஆற்றுல ஸ்பெஷலு. நீங்கள் நைட்டில் வந்தாலும் தண்ணி வருது, பகலில் வந்தாலும் தண்ணி வருது, மதியானம் வந்தாலும் தண்ணி வருது. மொத்தத்தில் இந்த கொசஸ்தலை ஆற்றுல கொசன்னு தண்ணி வருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள்.
நாம் அடுத்து பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியூர் செக் டேம் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர்லையும் ரெட் ஹில்ஸ்லேருந்து 25 கிலோமீட்டர்லையும் இருக்குது. இந்த இடத்துக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது, ஆனால் தப்பாக தான் காட்டும். அதனால் நீங்கள் கூகுள் மேப்பை நம்பாமல் பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டு போயிடுங்க. போகிற வழி எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். சுற்றி செங்கல் சூளை இருக்கிறதுனால ரோடு அந்த மாதிரி இருக்கும். மழை காலத்தில் போனீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், அதனால் பார்த்து போங்க. இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் போங்க. ஃபேமிலியாக போகிறதுக்கு இந்த இடம் செட் ஆகாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா தாமரைப்பாக்கம் ப்ளஸ் இந்த வெள்ளியூர் செக் டேமே பார்த்துலாம். பக்கத்துலேயே இருக்கனால ரெண்டுமே ஒரே நாளே பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கூட்டமே இருக்காது, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. தாமரைப்பாக்கம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். அழகாக ஸ்டெப்பாக நல்லா இருந்தது போகிறதுக்கு. நாங்கள் ஜாலியாக ஓடிட்டே இருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் போகும்போது டேம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஒரு சைடு மட்டும் உடஞ்சிருக்கு. அதனால் தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக இந்த பக்கம் போயிருந்தது. அந்த இடம் உடையாமல் இருந்ததுன்னா அழகாக டேம்லேருந்து ரொம்ப மேலே வர மாதிரி இருக்கும். அப்போ குளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த டேமில் ஃபுல்லாகவே அங்கங்கே ஓட்டையாக தாங்க இருக்குது. தண்ணி எல்லாமே லீக்கேஜ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பாக இருக்குங்களா, அதில் நடந்து போகும்போது பார்த்து போங்க. தண்ணி இதை மாதிரி போயிட்டே இருக்கனால பாசியாக இருக்குது, வச்சாலே வழுக்குது. அதனால் போகும்போது பொறுமையாக போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். நாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிறதா இந்த பூண்டி டேம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து 14 கிலோமீட்டர்லையும் ரெட் ஹில்ஸ்லேருந்து 40 கிலோமீட்டர்லையும் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற வழியே இருக்குது. அதே மாதிரி இங்கே தண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த 4 டேம்லேயுமே தண்ணி வரும். இங்கே மட்டும் தண்ணி ஓப்பன் பண்ணலன்னா அந்த இடத்துல பெருசாக தண்ணியே வராது. அதனால் நம்மளுக்கு இவன் தான் முக்கியம். இவன் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல எல்லாமே தண்ணி வரும். இந்த இடத்துல எல்லா மதகையும் ஓப்பன் பண்ணாங்கன்னா குளிக்க விடவே மாட்டாங்க, சான்ஸே இல்லை. ஒரே ஒரு மதகு மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டைம் அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் நாங்கள் போகும்போது 4 மதகு ஓப்பனில் இருந்தது. அதில் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஓப்பனில் இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துல நடந்து போகவே முடியல. தண்ணி அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரியே இருந்தது. அதனால் மதகுலாம் ஓப்பன் பண்ணும் போது உள்ளே இறங்காதீங்க, சேஃபாகவே இருங்க. இங்கே கொசஸ்தலை ஆறில் திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மீஞ்சூர் வரைக்கும் 5 டேம் இருக்குது. இதில் நீங்கள் எந்த டேம்லலாம் குளிச்சிருக்கீங்க, எந்த டேம்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. போகாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்தையும் போய் பார்த்துடுவாங்க. மழை ரொம்ப அதிகமாக வரும்போதெல்லாம் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த டைம் போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேமில் இப்போ தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ணலை. பொங்கல் அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு மதகு மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது 24, 25, 26 மழை சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மழை அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம் போய் பார்த்துடுவாங்க. இந்த 5 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப கிட்ட இருக்கும் அந்த இடத்துல ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.